கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். நம்ம கிச்சனில் வந்துட்டு பீஃப் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவு ஆயில் நல்லா ஹீட் ஆகவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு நல்லா பொரியட்டும். இது கூடவே நறுக்கி வச்ச பெரிய வெங்காயமும் கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே மிளகா வத்தல் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காய பேஸ்ட் வந்து அதையும் சேர்த்துக்கோங்க, எந்த இல்லை இது மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிச்சு. இது கூட வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வந்து கூட்டுப்பொடி, அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட வந்துட்டு மல்லி புதினா சேர்த்து அதையும் வதக்கியாச்சு. இது கூட கறியை சேர்த்துக்கலாம். கறியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கறி போட்டு நல்லா வதக்கியாச்சு. தேவையான அளவு உப்பு. இப்போ கறியை நல்லா வதக்கியாச்சு. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்லேயே வச்சு வேக விடலாம். சும்மா போட்டு சிம்லேயே வச்சு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம வந்து 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுவோம். அதிகமாக ஊற்ற வேணாம், 1 டம்ளர் ஊற்றினா போதும். இல்லை கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ விசில் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து மூடி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் சூப்பராக கறி வெந்திருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.